மனுஷன் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்காத பட்சத்துல தேவன் அதை செய்ய முடியாது இந்த பூமியில. அப்ப நம்ம ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க அருமையானவர்களே. அப்ப எல்லா காரியத்துக்காகவும் பாருங்க நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஜெபத்திலே பாருங்க நம்ம காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்துல இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 6:8 பாருங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கவனிச்சிங்களா? நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னமே நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று பாருங்க தேவன் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. தேவன் அறிந்திருந்தார்னா பேசாம கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே. எதுக்கு ஜெபம்? கவனிங்க, உங்க தேவையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆனா நீங்க அந்த தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படும்படி ஜெபிக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க மத்தேயு 7:7 சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நன்மைகளை பாருங்க கர்த்தர்ட்ட கேட்கணும். மற்றவருடைய ரட்சிப்பை கர்த்தர்ட்ட கேட்கணும். ஜெபத்திலே அருமையானவர்களே கர்த்தருக்கு நம்முடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, யாக்கோபு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீங்க கேட்காமல் இருக்கிறதுனால் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறாரு. You received not because you asked not. கேட்காதனால தான் நீங்க என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. பாருங்க, நாம ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அவர் தான் இந்த ஜெபத்தையே நமக்காக நினைச்சிருக்காரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க.